Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா character data types வந்து பார்க்க போறோம். character data typesனா என்னன்றது பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell button-ஐ press பண்ணிக்கோங்க. character data typesனா என்னன்னு பார்க்கலாம். First வந்து character data types வந்து என்னன்னா character data types are used to store character values. Character data types are used to store the character values. இந்த character data types வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த character values-ஐ ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஏ சொல்லி நம்ம சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம கொடுக்குறோன்னா ஏக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ஏக்குன்னு நம்ம 65ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கேரக்டர் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம எதை வந்து கேரக்டர் வேல்யூ சொல்கிறோன்னா இதுதான் கேரக்டர் வேல்யூஸ். இந்த ஏக்கு வந்து என்ன வேல்யூ 65. கேரக்டர் டேட்டா டைப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் த கேரக்டர் வேல்யூஸ். இந்த கேரக்டர் டேட்டா டைப்ஸ் வேல்யூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கேர் கீவேர்டு இஸ் used to char keyword is used to refer character data types. இந்த கேரிங் கீவேர்டு போட்டால் நம்மளுக்கு என்னது கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேரக்டர் சொல்கிறதெல்லாம் எப்படிலாம் இருக்கலாம்னா இந்த கேரக்டர் மேபி ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், digit and symbol. ஓகேங்களா? இந்த கேரக்டர் எப்படிலாம் இருக்கலாம்னா நம்ம கொடுக்குற இந்த கேரக்டர் வந்து நம்ம எப்படிலாம் இருக்கலாம்னா ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், டிஜிட்டாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். இந்த ஆல்ஃபபெட்டில் வந்து லோயர் கேஸும் இருக்குது அண்ட் அப்பர் கேஸும் இருக்குது. லோயர் கேஸ்னால் வந்து ஸ்மால் ஏ டு இசட், அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் ஏ டு இசட். Character data types allows to store only one character. இந்த கேரக்டர் டேட்டா டைப் வந்து இன்னும் அலோவ் பண்ணோன்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். த ஸ்டோரேஜ் சைஸ் ஆஃப் கேரக்டர் டேட்டா டைப்ஸ். கேரக்டர் டேட்டா டைப்ஸோட ஸ்டோரேஜ் சைஸ் வந்து 1 byte. 1 byteனா என்னது 8 bit. ஓகேவா? இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து என்னென்னா percentage C நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த percentage C-னா எதுனா இஸ் த கேரக்டர் டேட்டா டைப் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுன்னா எவ்வளோ வந்து ஸ்டோர் பண்ணுதுன்னா 1 byte தான் வந்து ஸ்டோர் பண்ணோம். 1 byteன்றது 8 bit. இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து percentage C-னா நம்மள வந்து என்னன்னு சொல்லுவோம் கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. கேரக்டர் டேட்டா டைப்ஸ் கேரக்டர் டேட்டா டைப்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைன்டு கேரக்டர், நெக்ஸ்ட் அன்சைன்டு கேரக்டர். சைன்டு கேரோட ரேஞ்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து 2n-1 to 2n-1 -1. இங்கே என்னன்றது வந்து n ஈக்குவல் டு கேரக்டருக்கு 1 byte தானே, அதை வந்து நம்ம 8 bitன்னு சொல்லுவோம். அப்போ என்னோட வேல்யூ வந்து 8 bit.
2 power of n, n வந்து 8 8 minus 1 2, 2 power of n வந்து 8 minus 1 minus 1. இப்போ 2 power of 8 minus 1 வந்து 7. முதல் மைனஸ் வரும். இப்போ வந்து 2 power of n minus 1 வந்து 7 minus 1. இப்போ 2 power of 7 நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து 2 வந்து 7 டைம் போட்டுக்கோங்க. இப்போ 2 2s are வந்து 4, 4 2s are வந்து 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128. இப்போ 2 power of 7 வந்து வேல்யூ வந்து 128 minus 128 2, 2 power of 7 ஓட வேல்யூ வந்து என்னது 128 minus 1, minus 128 to 127. இதை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ சைன்டு கேரக்டர் சைன்ட் கேரோட ரேஞ்ச் வந்து என்னென்னா மைனஸ் 128 to 127. இதான் வந்து இதோட ரேஞ்ச். 2 இதுக்கும் வந்து 2 போட்டுட்டு பவர் n வந்து என்னது கேரக்டருக்கு 8, 8 minus 1 0 to 2 power of 8 வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2 power of 8 வந்து என்னது நம்ம வந்து 2 into 2 into நம்ம வந்து 8 டைம் போட்டுக்கணும். இது வரையும் நம்ம வந்து 7 டைம் வரையும் நம்ம 128ன்னு கண்டுபிடிச்சோமா, 128 கண்டுபிடிச்சோம். இப்போ இது கூட நம்ம இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 256ன்னு வரும். இப்போ வந்து இங்கே 256 minus 1 0 to 256 minus 1 பண்ணோன்னா 255 ஆகும். இப்போது அன்சைனோட ரேஞ்ச் வந்து என்னது, இப்போது அன்சைன்ட் கேரக்டரோட ரேஞ்ச் வந்து 0 to 255. இதுதான் இதோட ரேஞ்ச். டிக்ளரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேர் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இது வந்து கேரக்டர் டேட்டா டைப்ஸ். இது வந்து வேரியபிள் நேம். ஓகேவா, இது வந்து டேட்டா டைப்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த கேரக்டர் டேட்டா டைப்ஸ் வந்து என்ன வேரியபிள் நேம் வச்சுருக்கோன்னா எக்ஸ்ன்றது வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் வந்து எப்படி இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், யூனிக் வேரியபிள் நேமாக இருக்கணும், யூனிக் வேரியபிள் நேமாக இருக்கணும். ஓகேவா, இதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் நம்ம வேரியபிள் நேம் கொடுத்தோம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனில் நான் இப்படி கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நம்ம கேரக்டர் டேட்டா டைப்ஸ் எப்படி கொடுப்போம், சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கணும். இது வந்து வேலிட் வேல்யூஸாக இருக்கணும். இது வந்து கரெக்டான வேலிட் வேல்யூஸாக நம்ம கொடுக்கணும். இனிஷியலைசேஷன் பண்ணுறோன்னா சிங்கிள் கொட்டேஷனில் இது மாதிரி கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதை எப்படி இனிஷியலைசேஷன் பண்ணலான்னா எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு, இது வந்து வேரியபிள் நேமு, இது வந்து வேல்யூ அசைன் பண்ணுறேன். அசைன் வேல்யூவை வந்து இதுக்கு அசைன் பண்ணுறேன் இந்த வேரியபிள் நேமுக்கு. இது வந்து நம்ம கேரக்டர் டேட்டா டைப்ஸை வந்து எப்படி நம்ம இது பண்ணுவோன்னா சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம கொடுப்போம். இங்கே ஏன் நான் அசைன் பண்ணிக்க சிங்கிள் கொட்டேஷனில் ஏன் சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது ஒரு டயக்ராம் மாதிரி போகிற உங்களுக்கு புரியும். இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா டேட்டா டைப்ஸ் வந்து கேரு எக்ஸ், என் வேரியபிள் நேம் வந்து எக்ஸ். இனிஷியலைசேஷன் பண்ணுறது, இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன். இது வந்து என்னது வேரியபிள் நேமு, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா, இப்போது இந்த டபுள் கொட்டேஷனில் இருக்க ஏவை வந்து யார் ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸுன்ற வேரியபிள் நேம் வந்து ஹோல்ட்ஸை இந்த டபுள் கொட்டேஷன்ற ஏவை வந்து
டபுள் கொட்டேஷன் இருக்க ஏவை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.